ஆண்டவர் வந்தது உலக மக்களை ரட்சிப்பதற்காக. இந்த உலக மக்களை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தாலும் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு நபர் மரியாள். அவங்க இல்லைன்னா அவங்க என்ன செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்து வந்திருக்க முடியாது. அவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அந்த ஸ்திரீகளுக்குள்ளே ரொம்ப நல்ல ஒரு பெண்ணா இருந்தபடினாலே அந்த மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்ப மரியாள் மூலமா வந்தாச்சு. இந்த மரியாள் கர்ப்பவதியா இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம ஊர்ல திருமணம் நிச்சயப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு குழந்தை உண்டாயிருந்தால் என்னெல்லாம் பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை திருமணமே நின்றுவிடும். ஊரெல்லாம் தப்பா பேசுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. இந்த நிலைமை அங்கே வர ஆரம்பித்தது. இந்த விஷயம் நீதிமானாயிருந்த யோசேப்புக்கு, அந்த மரியாளை திருமணம் பண்ண இருந்த யோசேப்புக்கு தெரிய வந்தது. நம்ம ஏற்கனவே அதை நம்ம படித்திருக்கிறபடினாலே உங்களுக்கு புரியும். இவருக்கு தெரிய வரும் பொழுது இவர் நீதிமானாய் இருந்தபடியினால், கவனிக்க வேண்டியது, இவர் நீதிமானாய் இருந்தபடினால் தான் கட்டிக்க போற மனைவியை அசிங்கியப்படுத்தாமல் பொதுவெளியிலே 10 பேர்கிட்ட சொல்லி அவங்க சரியில்லைன்னு சொல்லி அவங்களை குறித்து அவங்க இப்படி தவறா ஏதோ நடந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, ஆகவே அப்படி சொல்லி தன்னை நீதிமான் என்று வெளியே காட்டிக்கொண்டு அவளை குற்றவாளியாக தீர்த்து கொண்டு போகாமல் அவர் ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம மனைவியோ கணவனோ ஒரு தவறு செய்து விட்டால் நம்ம என்ன செய்வோம், ஸ்டேட்டஸ் போட்டு ஊருக்கு காட்டுவோம், சர்ச்சில் சாட்சியில பேசுவோம், சர்ச்சில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா என்ன எதனால, நான் உத்தமி அப்படிங்கிறத நான் காண்பிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவோம், ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவோம். இதனால நிறைய கணவன்மார் சர்ச்சுக்கு வரதில்லை, நிறைய மனைவிமார் சர்ச்சுக்கு வரதில்லை, பிள்ளைகள் வருவதில்லை. பிள்ளை குறித்தான விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்ட்ட ரகசியமா சொல்லுவாங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, தனக்கு தெரிஞ்ச விசுவாசிகள்ட்ட எல்லாம் சொல்லிடுவாரு. என்ற நிறைய ரகசியம் இருக்கு, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க நம்மள ஒரு ஆண்டவர் ரேஞ்சில் நினைச்சு நம்மகிட்ட என்ன பண்றாங்க சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, சிலருக்கு தெரிஞ்ச உடனே கேலி, சில பாஸ்டர்ஸ் அப்படி பண்ணுவாங்க, பிரசங்கத்துல கேலி பண்றது, கிண்டல் பண்றது, இன்னும் ஜனங்கள்ட்ட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வாட்ஸ்அப்ல அல்லது ஏதாவது ஷார்ட் பண்ணி கிண்டல் பண்றது. தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்ணுவீங்க, மூடி மறைப்பீங்களா, அப்படி வெளியே சொல்லுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? அப்போ அப்படி என்றால் உன்னை நேசிப்பவள் பிரேரை நேசி நாட சொன்னாரே, அது நம்ம மூடி குழி தோண்டி புதைச்சிட்டு வந்த வசனத்தை இப்ப நான் நீதிமான் காட்டணும். வந்து நின்று பாஸ்டர் அவர் சரியில்லை, பாஸ்டர் அவ சரியில்லை, பாஸ்டர் அவன் சரியில்லை, சரி ஓகே அப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். முதல்ல உங்க வாய்க்கு என்ன செய்யுங்கம்மா, பிளாஸ்டர் போடுங்க, சகோதரா நீங்க இப்படி பண்ணுங்க, இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புறோம். ஆனா இந்த ரகசியத்தை யார்கிட்ட சொல்ல மாட்டோம். நான் எனக்கு நம்பிக்கையா இருக்கிற ஒரு நபர்கிட்ட கூட என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். இயேசு கிறிஸ்து அப்படி யார்கிட்ட சொன்னாரா, யார்கிட்டயா சொன்னாரா, ஒருத்தர்ட்டையும் சொல்லல. இப்ப இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வார், நாம் யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது என்பதுன்னு அர்த்தம். அப்ப இந்த நீதிமானா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட குணம் இருக்கும். அப்படி இல்லாத எந்த நபரா இருந்தாலும் அவன் நீதிமான் இல்லை என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் தீர்ப்பு சொல்ல முடியும். அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறியலாம். இப்ப நமக்கு தெரியும் இப்ப நாம யார் என்பதை. ஏனென்றால் யோசேப்பு தன் மனைவியை கல்யாணம் பண்ணவில்லை, இவன் நீதிமான் தான். 10 பேர்ட்ட கூட சொல்லலாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா, அந்த பொண்ணு ஏற்கனவே கெட்டு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கி இருக்க முடியும். அவன் யாருக்குமே தெரியாம ரகசியமா தள்ளிவிடல, எனக்கு பொண்ணு பிடிக்கல, எனக்கு இப்ப திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நைஸா நழுவுறதுக்கு ட்ரை பண்றாரு. பொண்ணை குற்றம் சாட்ட அவன் விரும்பவில்லை, இயேசு அதான் செஞ்சார். அல்லேலூயா. அப்ப அவ்வளவு போராட்டங்களை சந்தித்த ஒரு குடும்பம் தான் மரியாள் யோசேப்பு. பிறகு சொப்பனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூதன் யோசேப்புக்கு சொல்லி அவளை தள்ளிவிடாதப்ப சேர்த்துக்கோ, அங்க கர்ப்பவதி உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால், தேவ குழந்தை அது, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ பாக்கியவதி அவள் உன்னுடைய மனைவி, ஆகவே நீ அதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண, ஊர் என்ன சொன்னா பரவாயில்ல, யாருன்னு சொன்னா பரவாயில்ல, எனக்கு ஆண்டவுடைய குழந்தை என்னுடைய மனைவியுடைய வயிற்றுல வர்றாங்கன்னு சொல்லி அப்படி பிறந்த குழந்தை இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த தாய் எங்கே சிலுவைக்கு முன்பாக நிற்கிறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. வசனம் நமக்கு தெரியும். இங்கே யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 இந்த சம்பவங்களை விவரித்து சொல்கிறது. வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மதகலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இங்கே ஒரு ஆள் மிஸ் ஆகிறார். பாத்தீங்களா, இங்க என்ன போட்டிருக்கு, இயேசுவின் சிலுவையின் அருகே 25ஆம் வசனம், அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மதகலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இங்க முக்கியமான ஒரு நபர் அங்கே இல்லை. யார் அவர்? யோசேப்பு அங்கே இல்லை. அப்பா எங்கே போனார்? இங்கே வேதத்திலே அவரை குறித்தான தெளிவான விளக்கங்கள் இல்லை. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், யோசேப்பு அவர் பூரண வயதுள்ளவராய், ஏன்னா இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் பொழுது இந்த சிலுவை நிகழின் போது 33.5 வயது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எப்படி பார்த்தாலும் இந்த மனுஷனுக்கு 60 வயசுக்கு மேலதான் அவர் என்ன செய்திருக்க கூடும், மரித்திருக்க கூடும், இல்லது பூரண வயது உள்ளவராய் சந்தோஷமா தான் மரித்தார். அதுவும் இயேசுவும் மரியாளும் அருகில் இருக்கும் பொழுதே அவர்கள் ஆறுதலின் அடிப்படையில தான் மரித்தார் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆனா பைபிள் நமக்கு குறிப்பிடப்படவில்லை. யோசேப்பு மிஸ்ஸிங். இதே போல இயேசு கிறிஸ்து 30 வயதிலே ஊழியத்தை துவங்குகிறார். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைப்பு வருகிறது.
அங்கே செல்கிறார்கள். அங்கேயும் யோசேப்பு இருக்க மாட்டார். நீங்க பார்த்திருப்பீர்கள், அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவின் தாயாவும் இயேசுவும் தான் அங்க வந்திருப்பாங்க. அங்கே யோசேப்பு இருக்க மாட்டார். சோ அப்படி என்று கணக்கு பார்க்கும்பொழுது ஒரு 30 வயதுக்கு முன்பாகவே, இயேசு ஊழியத்துக்கு வரும் முன்பாகவே அவர் மரித்து விட்டார் என்பதுதான் என்னுடைய பொருள். சரி, இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். இப்ப அந்த யூத கலாச்சாரத்தின்படி கணவர் இல்லாத இருக்க தாயை மகன் கண்டிப்பா பார்க்க வேண்டும். இது அவங்களோட சட்டம். தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 8வது கட்டளையா வரும், தாயின் தகப்பனையும் நம்ம கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அப்ப மகன் தான் முறைப்படி அவங்களை பார்க்க வேண்டும். இப்போ இந்த மரியாளுடைய மூத்த மகன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சகோதரர்களும் உண்டு. ஆனால் இயேசு என்ன பண்றாரு, இங்கே விசுவாசிகளையும் தன் குடும்பமாய் பார்க்கிறார். இங்க என்ன பண்றாரு, அவருடைய சகோதரனாகி யாக்கோபு அவர்களை எல்லாம் அம்மாவை பார்த்துக்கான்னு சொல்லல, அவனுக்கு அன்பா இருந்த ஒரு சீசனை பார்த்து சொல்கிறார், யோவானை பார்த்து, அதோ உன் தாயே. அதுல 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அவனை அடுத்த நிமிஷம் அந்த தாயை அணைத்து கொண்டான், தாயாக ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நான் வார்த்தைகளை சுருக்கிறேன். இப்போ ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு பார்த்தா, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைய கொண்டு போகும்போது அவருடைய சீஷர்கள் 12 பேர் உண்டு. 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ். இப்ப இதை கழிச்சா எத்தனை பேர் உண்டு? 11 பேர். இப்ப சிலுவையின் அருகே நிக்கிறது யாருன்னு பார்த்தா யோவான் மட்டும்தான் நிக்கிறாப்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. இயேசு பிடிக்கும் போதே மறைந்திருந்து பார்த்தவர்கள் உண்டு, ஓடி ஒளிஞ்சோம், துணி இல்லாம ஓடணும் உண்டு, துண்டை காணும் துணியை காணும் இயேசு பிடிச்சவன ஓடணும் உண்டு. ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இயேசுவுக்கு அன்பான சீஷன் மாத்திரமே அந்த இடத்துல கூடவே நின்னான். அதனால்தான் இவர் ரொம்ப முக்கியமான, எந்த சூழ்நிலையும் யாரையும் கைவிட மாட்டான், ரொம்ப கேரிங்கான பெர்சன் சொல்லி ஆண்டவர் அறிந்ததுனால தன்னுடைய சகோதரனை காட்டிலும் யோவானை கூப்பிட்டு சொல்றாரு. அவனுடைய கூட பிறந்த சகோதரன் இல்ல, யோவான் சீஷனை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய், அதோ உன் மகன். அம்மாவை பார்த்து சொல்றாங்க, உனக்கு மகன் அவன் இருப்பான். ஒரு கேரிங். அந்த மரிக்கும் தருவாயில கூட, தன் ஜீவனை கொடுக்கிற சமயத்துல கூட ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், தாயை எப்படி கனம் பண்ணணும்னு சொல்லி இங்கே சீஷர்கள் ஆகிய நமக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ காரணம் காட்டக்கூடாது. நாம் ஏதோ ஒரு ஆப்ஷன் இந்த உலகத்துல இருக்கு, அதை நாம உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அந்த நிகழ்வை ஏற்படுத்தினார். உடனே இங்க யோவான் 19:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இனி நிறைய விஷயங்கள் நமக்கு இருந்தாலும் முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாளை குறித்து சிமியோன் என்கிற ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் பாத்தீங்கன்னா, லூக்கா 2:35 சொல்லியிருக்காரு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். அப்படி பொருள் என்ன அப்படி பார்த்தா, அந்த அளவுக்கு ஒரு பெயின் உன் வாழ்க்கையில வரப்போகுதுன்னு சொன்னார். ஒரு வலி நீ அனுபவிக்க போகிறாய். இது எதை குறிக்கிறது என்றால் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. தன் கண் முன்னே தன் மகனை ஆணிகளால் அடித்து தொங்க விட்டிருக்கிற காட்சி எந்த தாய் தான் பார்த்து கொண்டிருக்க முடியும்? இருதயம் ஈட்டியினால் குத்தப்பட்டதுக்கு சமம் என்பதை அன்றைக்கே அங்கே சீஷர்கள் இந்த சிமியோன் சொல்லியிருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:56 அங்கே குறிப்பிட்டிருக்கிறது, சிலுவையின் அடியில் இருந்த பெண்கள். மத்தேயு, மார்க்கு, நற்செய்தி நூல்களிலும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அங்கே மதகலேனா மரியாள், யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், செபதேவியின் குமாரனாகிய தாயும் அங்கே இருந்தார்கள். எல்லா தாய்மாரும் அங்கே இருக்காங்க. இதன் மத்தியில இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 12:50 வாசிக்கலாம். மத்தேயு 12:50 அங்க ஒரு முக்கியமான ஒரு உறவை குறித்து அங்க பேசுகிறார் இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். கவனிச்சிங்களா? இப்போ என்ன சொல்ல வர்றார்? இந்த சிலுவையின் மத்தியில் இருந்து கொண்டு தன் தாயை நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். அவனை இதோ உன் தாய் என்று அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். இப்போ இந்த மத்தேயு 12:50 என்ன சொல்லியிருக்கிறார்? போதனையாவே பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரி, யார் எனக்கு சகோதரன்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமா இருக்கிறார் என்றார். அப்ப நம்ம சகோதரத்துவம், பிறர் தாயை நம் தாயை போல பார்க்கிறது, எல்லாரையும் நம்முடைய சகோதரரை பார்க்கிறது, கிறிஸ்துவனுடைய சிலுவை உறவை மேம்படுத்துவது, இதான் கிறிஸ்தவம் என்பதை அவர் சொல்லி காண்பித்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் சொல்லி சர்ச்சுகள்ல என்ன பண்றோம், பேசுறோம். இது வெளியே இந்த மாதிரி உறவு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளே நம்ம என்ன பண்றோம், அவளை பாடி அவ என்ன பேசுறா, அவ என்ன பண்றா, நம்ம ஒருத்தர் மாதிரி கிண்டல் பண்றது, கேலி பண்றது, பேசுறது, இதெல்லாம் ஒரு சகோதரத்துவமா? அப்படி நம்ம பண்றது சரியா? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் சொல்றதை அப்படியே நம்பிக்கிட்டு, ஆமா சிஸ்டர், ஆமா பிரதர், நான் பார்த்தது மாதிரியே பேசுறது சரியா? அது தவறல்லவா? அப்படி என்றால் நாம் உண்மையான ஒரு கரெக்டான கிறிஸ்தவர்களா இருந்தால் நம்முடைய எல்லாவற்றையும் சிலுவையிலே அர்ப்பணித்திருக்க வேண்டும், அறைந்திருக்க வேண்டும் அல்லவா? ஒருத்தர் சொல்றது அப்படியே கேட்டுட்டு அதை நம்பிட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ஜெபிக்க வேண்டும். ஒருத்தங்களுடைய அவமானப்பட்டு நிற்கும் போது அவங்களை மேலும் காயப்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து கொண்டு எவ்வளவு அழகான உறவை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த சிந்தையோட தான் நம்ம பார்க்கிறோம் மனிதர்களை, மனுஷிய
ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய பாவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ எப்படி பிள்ளையா பார்க்கிறார். உங்க பிள்ளைகள் தவறு செய்து இருக்கும் பொழுது உங்க பிள்ளையா பார்ப்பீங்களா? எப்படி பார்ப்பீங்க? ஊருக்காரங்க உங்களை பிள்ளைய போட்டு அடிக்க வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? பெரிய பாவம் தான் செஞ்சுட்டான், ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிள்ளையை பாதுகாப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ. உன் பிள்ளை என்ன பண்ண தெரியுமாடின்னு கேட்பாங்க. ஆமா தெரியுங்க, மன்னிச்சு விட்டுருங்க, நான் வேணா உங்க காலில் என்ன பண்றேன். பிள்ளையுடைய பாவத்தை மூடதான் தாயும் தகப்பன்னு நினைப்பார்கள். ஒரு இயேசுவின் பிள்ளையும் அதைத்தான் நினைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சபைகள்ல இயேசுவின் பிள்ளைகள் உண்டோ? இவ வீட்டு சர்ச்சில் இருக்க தகுதி இல்லாதவள், இவள் ஞானஸ்தானம் எடுக்க தகுதி இல்லாதவள், இதான் நம்ம நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவள் மைக்கை பிடிக்க தகுதி இல்லாதவள். யார் சொன்னா உங்கள்ட்ட? இவள் சபைக்குள்ளே வருவதற்கு தகுதி இல்லை, இவள் மேடையில் ஏற தகுதி இல்லை, இவள் சண்டே ஸ்கூல் நடத்த தகுதி இல்லை, இவள் பாட்டு பாட தகுதி இல்லை, இவள் ஆராதனை நடத்த தகுதி இல்லை, இவன் பிரசங்கம் பண்ண தகுதி இல்லை. யார் உங்களுக்கு சொன்னது? கிறிஸ்து அப்படி சொன்னாரா? அப்படி ஒரு வசனத்தை காட்ட முடியுமா எனக்கு? யார் உங்களுக்கு சொன்னது? ஏதாவது அறிவு குறைந்த ஊழியர்கள் பேசின வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு இங்க நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? மாறி மாறி பிதட்டக்கூடாது. என் கடனை, என்னுடைய பாவத்தை இயேசு மன்னித்திருக்கிற நானே கிருபையால் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறேன். இப்படித்தானே நினைக்க வேண்டும் நாம். உண்மை அல்லவா? நான் இப்படி உட்கார்ந்திருக்கிறேன் கிருபையினாலே. நீதியினால் யாராவது உட்கார்ந்திருக்கிறீர்களா? பரிசுத்தத்தினால் யாராவது உட்கார்ந்திருக்கிறீர்களா? நான் கிருபையினாலே பயந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன் சொன்னாரு. அதேதான். அது விபச்சார ஸ்திரியை கல்லெறிஞ்சாலும் சரி, ஒரு தவறு செய்தவனை நீங்க குற்றம் சாட்டினாலும் சரி, தவறு இல்லாதவனா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? தாராளம் பண்ணலாம். அப்படி யாரா இருப்போமா? நாம தவறே செய்யாத யாரா இருக்கீங்களா? உங்கள் பாவங்களை இயேசு மன்னித்து இருக்கிறாரே. இப்ப நம்ம அரவணைக்கிறது, சகோதரத்துவம் பண்றது, தாயை அரவணைக்கிறது போல, தாய் பிள்ளை அரவணைக்கிறது போல பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் செய்து காட்டி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம அப்படி செய்வோமா? தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுப்போம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் மூலமாக நான் கற்றுக்கொள்வது, இயேசு என்ன சொன்னாரோ அதை நான் செய்யணும்ப்பா. நான் ஒருவேளை நல்ல ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், நான் ஒருவேளை நல்ல வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், நான் ஒருவேளை என்னுடைய பார்வையில சரீர பிரகாரமா நான் எந்த பாவம் செய்யாம விபச்சாரம் பண்ணாதவளா இருக்கலாம், ஒருவேளை நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்க போல இருக்கலாம், கணவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களாக, மனைவியை நேசிக்கிறவங்களாக, குடும்பத்தை சரியா கேர் பண்றவங்களாக, எல்லாம் சரியா நம்ம இருக்கலாம், சர்ச்சை கவனிக்கிறவங்களாக, யாரும் குற்றம் சாட்டப்படாத ஆளா, குறை சொல்லாத அளவுக்கு வாழ்க்கை இருக்கலாம். அப்படி இருந்தா ஆகவே நான் குற்றம் சாட்ட தகுதி உள்ளவன் சொல்லி மற்றவர்கள் மேலே கைகளை நீட்டாதீர்கள். நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழுந்து விடக்கூடும். ஆண்டவன் பெருமையிலே அடிப்பார், சாத்தானல்ல கர்த்தரே அடிப்பார். தாழ்த்துவோமா? அந்த சீசன் தாயை ஏற்றுக்கொண்டது போல எல்லாரும் ஏற்றுக்கொள்ள, இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீ பிறரை ஏற்றுக்கொள். இன்னைக்கு மனம் திரும்புவோமா? தேவ பிள்ளைகளே, ஒருவரை போன் பண்ணி விசாரிக்க மனம் இல்லையோ, அவளுக்கு நான் போன் செய்ய மாட்டேன் என்று தோன்றுகிறதோ, அவருக்கு நான் போன் செய்ய மாட்டேன் என்று சபைக்கு அழைக்க மனம் இல்லையோ, அவள் வந்தால் நான் வரமாட்டேன் என்று தோன்றுகிறதோ, மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவளை விட நான் பெரியவள் என்று எண்ணம் இருக்கிறதோ, மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்றுக்கொள்ளுங்கள். சபையிலே உன் நிமித்தம் இன்னொரு ஆத்ம இடல் உண்டாகிறதோ, அதை சரி செய்யுங்கள். ஹல்லேலூயா. சிலுவையிலே கர்த்தர் கதறுகிறார். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. நன்மையான வேளையிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுகிற பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.